வணக்க மக்களை நான்கள் கிடைக்கும் தம்பி. நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சீலிங் ஃபேன் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்து சீலிங் ஃபேன் ஸ்லோவா ஓடுது, அதுக்கு கண்டென்சர் மட்டும் மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு சீலிங் ஃபேன் ஸ்லோவா ஓடுனா கண்டென்சர் மட்டும் மாத்தணும் தெரிஞ்சிச்சு. நம்மளும் கொக்காலி எல்லாமே எடுத்து வந்துட்டோம், சீலிங் ஃபேன் கண்டென்சர் மட்டும் மாத்தி எடுத்து வந்துட்டோம். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீலிங் ஃபேனோட ஹெட் மட்டும் ஆடுது, மண்டை மட்டும் தனியா ஆடுது. இந்த சீலிங் ஃபேனோட ஹெட் மட்டும் தனியா ஆடுது பாருங்க. இது என்ன கம்ப்ளைண்ட்னா, இப்படி ஆடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா, போல்ட் வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல இந்த சீலிங் ஃபேன்ல அதே மாதிரி தான் கட் ஆயிருக்கு, நம்ம பார்த்துட்டோம். அதை நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து வைக்க போறோம். இந்த மாதிரி உங்க வீட்லயும் சீலிங் ஃபேன் ஹெட் மட்டும் தனியா ஆயிடுச்சுன்னா அதை நீங்க வந்து கவனிக்கணும், கண்டிப்பான முறையில் கவனிக்கணும். மூட்டை ஆடி விடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனைனா, உள்ள வந்து போல்ட் இருக்கும், அந்த போல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிறப்ப நமக்கு என்ன வரும் தெரியுமா, ஒரு சில நாள்ல வந்து நமக்கு வந்து மேல இருந்து கீழே விழுந்துரும். அந்த போல்ட் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகணும்னா ஃபேன் வந்து சுத்திட்டே இருக்கும்போது கீழே வந்துடும். இது வந்து ரொம்ப வீட்ல நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப வீட்டுல மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஹெட் மட்டும் தனியா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பான முறையில செக் பண்ண சொல்லுங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு செக் பண்ண சொல்லுங்க. நம்ம புது போல்ட் வாங்கி மாட்டி விட்டுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த போல்ட் வந்து நான் அவுத்து காமிக்க போறேன், பாருங்க மக்களை. நம்ம முதல்ல இப்போ வந்து ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போல்ட் எடுத்து காமிக்கிறேன், இதை அவுத்து காமிக்கிறேன். உங்க வீட்டுல செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெட் மட்டும் ஆடிச்சுன்னா கன்ஃபார்மா அந்த போல்ட்ல வந்து டைட்னஸ் இல்லை, அந்த போல்ட் வந்து நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு அந்த போல்ட் வந்து பாருங்க, கட் ஆயிடுச்சு, அந்த போல்ட் மாத்திக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் ஆட்டம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கணும். இப்போ வந்து நம்ம போல்ட் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன், கழட்டி காமிச்சிட்டு புது போல்ட்டே நம்ம போட போறோம். அதை போட்டு உங்களுக்கு ஆட்டி காமிக்கிறேன், அப்பயும் பாத்துக்கோங்க மக்களை. பாருங்க வாங்க வீடியோ. பாருங்க மக்களை, போல்ட் மட்டும் எப்படி கட் ஆயிருக்கும் பாருங்க, நல்லா தெரியுங்களா? போல்ட் ரெண்டு சைட்லுமே எப்படி கட் ஆயிருக்கும் பாருங்க, நான் கீழே காமிக்கிறேன். இந்த போல்ட் பாருங்க கழட்டிட்டோம். அந்த போல்ட் மட்டும் பாருங்க, ரெண்டு சைடு எப்படி கட்டா இருக்கும் பாருங்க, இந்த சைடும் பாருங்க, அப்புறம் அடிப்பக்கம் பாருங்க, ரெண்டு சைடுமே நம்ம கட்டா இருக்கு. இந்த ஒன் சைடு கட்டா இருக்கும், இந்த ஒன் சைடு கட்டா இருக்கும், இந்த ரெண்டு பக்கம் கட்டா இருக்கு. ஏன்னா அந்த லூஸ்னால ஃபேன் சுத்துறப்ப என்ன செய்யணும், லைட்டா ஷேக் ஆகி அந்த கம்பி, ரெண்டு கம்பி இருக்கும், அந்த ரெண்டு கம்பி அழுத்தி தான் அந்த சைட்ல வந்து நமக்கு ரெண்டுமே கட் ஆகுது. நம்ம இதே நல்லா டைட் வச்சு நம்ம டைட்டா வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஃபேன் போல்ட் வந்து நம்ம கட் ஆக வாய்ப்பு இல்லை. அது கொஞ்ச நாள்ல வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும், லூஸாக ஃபேன் போல்ட் கட் இப்படிதான் அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அப்பப்ப இந்த கண்டென்சர் மாத்திரப்ப அந்த போல்ட் நட்டையும் செக் பண்ணிடணும், கண்டிப்பான முறையில் செக் பண்ணிடணும். இதுக்கு பதில் நம்ம புது போல்ட் போட போறோம். இந்த போல்ட்டுக்கு தான் புது போல்ட் கடையில் வாங்கிக்கோங்க, 10 ரூபா தான் விற்கும். இந்த மாதிரி போல்ட் வந்து நம்ம போட போறோம், ஃபிக்ஸ் பண்ண போறோம். புது கண்டென்சரும் கிளாம்செட்டும் மாற்ற போறோம். இப்போ வந்து புது போல்ட் மாட்டிட்டோம் நண்பர்களே, பழைய போல்ட் எடுத்துட்டு புது போல்ட் மாட்டிட்டோம். மாட்டிட்டு நல்லா டைட் வச்சிருங்க, ரெண்டுமே வச்சு டைட் வைக்கணும். கட்டிங் பிளேடும் நம்மகிட்ட இருக்கணும், ஸ்பானரும் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம நல்லா டைட் வைக்கணும். ஒன் சைடு வந்து கட்டிங் பிளேடால பிடிச்சுக்கோங்க, ஒன் சைடு இப்படி வந்து கட்டிங் பிளேட பிடிச்சிக்கிட்டு ஒன் சைடு வந்து ஸ்பானர் வச்சு நல்லா டைட் வைக்கணும். டைட் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் பின்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஹார்ட் பின் கண்டிப்பான முறையில் நம்ம போடணும். ஹார்ட் பின் எதுக்குன்னா, போல்ட் நட் வந்து கீழே வந்து விழுந்துடக்கூடாது, நமக்கு வந்து அதிர்வுல வந்து கீழே வந்து விழுந்துடக்கூடாது. அதனால நம்ம டைட்டு நல்லா வைக்கணும். இப்போ வந்து நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்து ஓட்டிட்டு செக் பண்ணிடுவோம். நம்ம இப்போ வந்து நம்ம கட்டிங் பிளேட் ஸ்பானர் வச்சு ஃபுல்லாமே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹெட்டை வந்து நல்லா ஆட்டி பாருங்க. இப்போ வந்து ஆடுதான், ஆட்டி பார்த்துக்கோங்க, ஆடாது, ஃபுல்லா செட்டோட தானே ஆடும், நமக்கு வந்து கீழே மட்டும் ஆடாது, மேல வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து கீழே ஹெட் மட்டும் நமக்கு ஆடாம இருந்திருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு, நமக்கு இனிமேல் ஆடாது. அவ்வளவுதான் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஃபேனை ஓட்டி விட்டு செக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி போல்ட்னா பார்த்துக்கோங்க, போல்ட்டையும் பார்த்துக்கோங்க, எவ்வளவு கட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எப்படி ஆடி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஹெட் வந்து ரொம்ப ஆடி இருக்கும். இப்போ வந்து நார்மல் ஷேப் இருக்கும், மற்றபடி ரொம்பவுமே இது இருக்காது. இப்போ பாருங்க, ஃபேனோட பாசிட்டிவ் நம்ம அதிகரிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஃபேன் வந்து ஹெட் வந்து எப்படி ஆடிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, நல்லா நார்மலா சூப்பரா நமக்கு சுத்துது. இதனால இதே மாதிரி உங்க வீட்டுல இந்த ஃபேன் ஹெட் வந்து ரொம்ப ஆட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போல்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த போல்ட்டை மட்டும் மாத்திக்கோங்க மக்களே. நம்ம வீடியோ பார்த்தவங்க நன்றி மக்களே. இது மாதிரி உங்களுக்கும் உங்க வீட்லயே இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம கடைக்குட்டி தம்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை வந்து லைக் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடுத்தது உங்களுக்கு வந்து சேரும்.